தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்துல இப்ப நீங்க ஃபுல்லா படம் பாத்தீங்க இல்லையா, செல்வராகவன் சார் மாமாவா ஃபுல் பியர்டு மீச வச்சுட்டு ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான் இவரு. ஆனா அவங்க இவங்க பிசினஸ் இவங்க விஜயா சதீஷ். இந்த படம் பாத்தீங்களா எல்லாரும்? எப்படி இருந்தது உங்களோட வியூஸ்? ஒரு உணர்வுபூர்வமா எடுத்திருக்காரு இல்லையா? அந்த காலத்துல பாலு மகேந்தர் சார்லாம் எடுப்பாரு, அந்த மாதிரி இருந்தது எனக்கு இந்த தடவை படம் பார்க்கும்போது. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு மனசோட கனெக்டிவிட்டியான படமா நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இப்ப நடக்கிற இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப உணர்வுபூர்வமா நிஜமாலுமே அவர் சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் உங்க நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. படம் பார்த்துருப்பீங்க, ஸோ எல்லாருக்குமே ஒரு டச்சிங்கா இருக்கும். ஸோ நீங்க எல்லாரும் கேட்குறீங்க, இது இந்த விஷயமா, இது இந்த ஒரு சம்பவத்தை கனெக்ட் பண்ணுதா, இந்த ஊர்ல நடந்ததா அப்படின்ட்டு. கண்டிப்பா இது நம்ம போய் கூகுள்ல சர்ச் பண்ணாக்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வரும். டைரக்டர் அவர் டென்னிஸ் இது 2 வருஷமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நல்ல காஸ்ட் இதுல வந்து செல்வராகவன் சார் அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காரு. குஷி மேம், கௌசல்யா மேம், மைம் கோபியா மேம், ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி இந்த படம் இவ்வளவு நல்லா உங்க முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். அதனால எல்லா குடும்பத்தோட தியேட்டர்ல போய் பார்த்து ஆதரவு கொடுக்கணும். யாரோ கேட்டாங்க லைக் இன்னும் இந்த படம் வரது எப்படி எடுத்துட்டு போவீங்கன்னு. ஸோ இது ஒரு நேர்மையா ஒரு நல்ல படத்தை மக்கள் முன்னாடி பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட இந்த படம் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் இது எல்லாருக்கும் சேர்க்க வேண்டியது நீங்க எல்லாம் தான் உதவி பண்ணணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தெரியலங்க, படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நானும் கூட உங்களுக்கு கூட பார்த்தேன். ரொம்ப ரொம்ப தெரியல, ஐம் ஸ்பீச்லெஸ். தயவு செஞ்சு 10th ஏப்ரலுக்கு நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாம் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு நல்ல குடும்ப கதை இது. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ வாட்ச் தி ஃபில்ம். மனிதன் தெய்வமாகலாம் படம் எவ்வளவு நல்லா இருக்குதுன்னா, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால சீட் வந்து ஏற்றவே முடியல. இன்னும் கண்டினியூ ஆகட்டுமே ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ இட் இஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம். இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. செல்வராகவன் சார் வந்து எவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் வந்து நிறைய டயலாக்ஸ் இல்லாமல் வரும் எக்ஸ்பிரஷன்ஸில் ஹீஸ் நேல்ட் இட். அண்ட் குஷி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் அவங்களே சூப்பராக பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல. அண்ட் என்னோட கேரக்டர் வந்து இவ்வளோ பிரமாதமாக இருக்கும்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். அதனால தான் நான் படமே பண்ணேன். பட் இட்ஸ் பியூட்டிஃபுல்லி எட்ச்ட். தேங்க்யூ. அண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக்கோட லிரிக்ஸும் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு. யூ மஸ்ட் வாட்ச் இட். இட்ஸ் அ ஹோல்சம் மூவி. ப்ளீஸ் வாட்ச் த மூவி. தேங்க்யூ. நல்லதானே, நம்ம படம் தான் ஜெயிக்குங்க. பாக்குறீங்க ஆடியன்ஸ் அவ்வளவு என்கேஜ்மெண்டா உங்களுக்கு பார்த்தாங்க, அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்னென்ன நல்ல படங்கள் பண்ணுவீங்களா? இல்ல வந்து நிறைய பேர் வந்து பெரிய வாய்ப்பு படம் பண்ண மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்ல, சூஸியா இருக்கு அவ்வளவுதான் விஷயம். சூஸியா இருக்கு அவ்வளவுதான் விஷயம். வயசானவங்க ஹீரோயின்லாம் ஏன் அம்மா கேட்டு கொடுக்குறாங்க? கேட்க மாட்டீங்களா? டைரக்டர் விஜய் சார் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க, ஏன் லேடிஸ் மட்டும் இந்த கேரக்டர் கேட்க மாட்டீங்க? அப்பா கேரக்டர் கொடுக்க மாட்டீங்க? அவங்களா கொடுப்பாங்க, நல்ல கேரக்டர் கொடுப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லா பண்ணுவாங்க டென்னிஸ் எல்லாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ மனிதன் தெய்வமாகலாம் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன், நண்பர் டென்னிஸோடைய படம். ஸோ ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக ரா அண்ட் ரஸ்டிக்காக வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவி. ஸோ ரியலி வந்து அந்த எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட் இந்த மூவி. லைக் காஸ்டிங்கில் ஆரம்பிச்சு லொக்கேஷன்ஸ், ஸோ சினிமோட்டோகிராஃபி, ரவிவர்மாவோட சினிமோட்டோகிராஃபி, தீபக்கோட எடிட்டிங்,
ஸோ எவ்ரி திங் வாஸ் குட். செல்வராகவன் சாரோட ஆக்டிங். ஸோ ஒரு சில படம்லாம் நம்மளை வந்து விட்டுங்க விடாமல் பண்ணோம் இல்லையா பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குது. ஸோ ரியலி இட் வில் பி a huge blockbuster of this year. So congrats to the whole team. Thank you. உங்களோட வாழ்க்கை வந்து இது மாதிரி சீரழிஞ்சிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்? அது வெறும் சீன் மட்டும்தாங்க ஐயா. இதெல்லாம் காட்டப்பட்டதோ எல்லாமே தம்பி வந்து பேப்பர் கட் வச்சிருக்கோம். பேப்பர் கட்டில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து விஷுவலாக கொண்டு வரணுன்றதுங்க. குஷி தங்கச்சி வந்து அல்டிமேட்டாக தங்கச்சி தான். ஒரே ஒரு சீன் தான். அப்படி ஒரு சீனை வந்து தங்கச்சி அனுப்பி பாட்டு பாடிட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சு. தங்கச்சி கிட்ட சொன்னேன், தங்கச்சிமா இது வெறும் சீன் மட்டும் தான், பிளர் பண்ணி தான் காட்டுவாங்க தங்கச்சி. ஆனால் அதெல்லாம் ஒரு பயமே இல்லை. இவங்க மேலே பெரிய நம்பிக்கை, எங்க மேலே பெரிய நம்பிக்கை, பிடிச்சதா மேலே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அடிப்படை தான். அதனால பெரிய சந்தோஷம். படம் பண்ணது பெரிய சந்தோஷம். ஹாய் செலபடி. நீங்க பாத்துட்டீங்க எல்லா சேனல்ஸ் இன்டர்வியூஸும் கொடுத்துருந்தாரு. அவருக்கு ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. கௌதம் காந்தி சார் ஆமா ஒரு 2 இன்சிடென்ட். ஆனால் இது ஒரு இப்போ நம்ம ஒரு 6 இயர்ஸ் நம்ம தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பாலக்கோடு அப்படின்ற ஒரு வில்லேஜில் நீங்கள் ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்க. ஒரு கிராமத்திலேயே நிறைய பெண்களுக்கு வந்து வட்டிக்கு காசு கொடுத்து ஒருத்தர் வந்து எல்லாரையும் அப்யூஸ் பண்ணியிருப்பார். அந்த வட்டி காசு திருப்பி தரவங்க அதில் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. ஒரு சில பேர் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. ஒரு சில பேர் அப்படியே யதார்த்தமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நியூஸ் கிடச்சி அதை ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில், அப்புறம் வேலூரில், தமிழ்நாட்டில், ஆந்திராவில், தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள், அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் நியூஸ் கலெக்ட் பண்ணேன் இது ரிலேட்டடாக. இந்தியா ஃபுல்லாக இந்த வட்டிக்காக நிறைய பேர் மணி லெண்டர்ஸ் காசு கொடுத்துட்டு திருப்பி தர முடியாதவங்கள அதுக்கு பதிலாக வந்து படுக்க கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதை நம்ம ரொம்ப இதுவாக பண்ணாமல் அது ஒரு குடும்ப கதையாக அதை பண்ணி அதோட பெயினை காமன் மேன் ஆங்கிலேருந்து சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். என்ன அண்ணே ரோடு நாங்கள் ஷூட்டிங் பண்ண ஏரியாலையும் உண்மையிலே ரோடு இல்லை, லைவாக தான் எடுத்திருக்கோம். ரோடு போட்டு கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரலைண்ணே. ஒருவேளை நான் கண்டிப்பாக வளர்ந்துட்டேன்னா கண்டிப்பாக அதே ஊருக்கு போய் அந்த ஊருக்கு தேவையானது நான் கதை எழுதிட்டேன். போய் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது உண்மையிலேயே அந்த ஊரில் ரோடு இல்லை. நான் என்ன ஸ்கிரிப்டோ அங்கே போகணும் அந்த வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த லொக்கேஷன்லேயே பண்ணேன். ஒருவேளை அந்த நிலைமைக்கு வளர்ந்து வந்தேன்னா கண்டிப்பாக நானும் அதெல்லாம் பண்ணுவேன். அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே, சத்தியமா. அண்ணன் வந்து எனக்கு ஒரு 15 வருஷமா பழக்கம், 10 வருஷமா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற காலத்துலேருந்தே பழக்கம். அப்போ வந்து அண்ணன்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொன்னேன். அண்ணே கதாபாத்திரம் தானே, எதுவுமே உண்மையான வாழ்க்கை இல்லை. ஸோ கேமராக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை கேட்டுட்டு சரி உனக்காக பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாருங்க. ஆனால் தேங்க்ஸ். அவங்க கூட நான் அடிபொலின்னு ஒரு சாங் வந்து சித்துக்குமார் மியூசிக் டைரக்ஷனில், அதில் நான் டைரக்ஷன் பண்ணுற டீமில் ஒர்க் பண்ணேன் அந்த சாங்கில். அப்போது மேடம் தெரியும், அப்போது நல்லா ஒர்க் பண்ணாங்க. டே நைட் ஒரே நாளில் ஷூட் பண்ண சாங் இது. அப்போலேருந்து ஒரு அவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த கதை பண்ணி முடிச்சுட்டு சரி இவங்க நல்லா இருப்பாங்க, ரொம்ப பார்த்தீங்களா நமக்கு மோர் இன்னசென்ட்டுக்கு கிடைக்காத ஒரு வரமாக ஒரு ஒய்ஃப் வரணும், கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுனால அவங்கள சூஸ் பண்ணேன். இல்லை இல்லைங்க, அது அவங்களோட கதாபாத்திரத்தை அவங்களே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அவங்களே கொடுத்த சில இன்புட்ஸ்லாம். ஏன்னா அந்த ஊர் மக்களோட மக்களாக இருக்கணும். ப்ளஸ் அந்த இடத்துல அவங்க தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஹோல்டு பண்ணணும். அந்த இடத்துல ஒரு நியூ ஃபேஸோ இல்லை ஒரு வேறு எஸ்டாப்ளிஷ்டு ஃபேஸ்னாலும் எனக்கு அந்த இடத்துல ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒருத்தங்க தேவை. அப்புறம் கௌசல்யா மேடம் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஹீரோஸோட பண்ணி கிராமங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப கனெக்டடாக இருந்த ஒரு ஹீரோயின். நம்ம ரொம்ப கிராமத்துக்குள்ளே போய் பண்ணுறோம் அப்படின்றதுனால மேடமை செலக்ட் பண்ணி
கேட்ட உடனே அவங்க ஓகேன்னு தானே சொன்னாங்க, எதுவுமே சொல்லலை. அது ஒரு அது உண்மை இல்லைண்ணா. அதான் உண்மையே என் கற்பனையும் சேர்ந்து தான் எழுதியிருக்கேன்னு முதல்ல கார்டு போட்டுறேன்னு. இதில் அந்த பாதிக்கப்படுறது ஒரு கிராமத்தில் இருக்கிற நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறது அது உண்மை. அதை ஒருத்தர் ஒரு மணி கடன் கொடுக்குறவனால பாதிக்கப்படுறது இது எல்லாமே உண்மை. அது சார்ந்த அந்த கிராமம் அன்டெவலப்டாக இருக்கிறது இதெல்லாம் உண்மை. அதை கொஞ்சம் என்னுடைய ப்ரெசன்டேஷனாக படமாக பண்ணுறது நான் கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணுறேன். நாளைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகும், பெரிய படம் ரிலீஸ் ஆகும், எப்படி சமாளிக்க போறீங்க? எல்லாம் ப்ரமோஷன் வேணும், ஹீரோ வேணும், பெரிய ஹீரோ லைஃப் இறங்கி எல்லாம் நீங்க இருக்கிறீங்கன்ற ஒரு நம்பிக்கை தானே. நீங்களாம் எடுத்துன்னு போய் எப்படியாவது படம் பார்த்தீங்க, ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ நீங்க எப்படியாவது எடுத்துன்னு போய் நல்ல படத்தை சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் இருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா. எல்லாரும் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க்யூ. முழுக்க முழுக்க நான் என்ன பண்ணியிருக்கேன், தம்பி என்ன சொன்னாலும் தம்பி பண்ணியிருக்கேன். நான் முடிச்சு சொன்னேன், முன்னாடி சொன்னேன், தம்பி இந்த படம் முடிச்சுட்டு சொல்லி அசிங்கமாக திட்டுவாங்கடா அப்படின்னு. அது இந்த படம் சீர் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அதுக்கு எல்லா புகழும் என் இயக்குனர் தான். அது புதுசாக பெரிய வாழ்க்கை ரெண்டு பேருமே தங்கம், ரெண்டு பேருமே அவ்வளோ தங்கம். எங்கள் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு எங்களுக்கு எந்த தேவையும் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை முன்னாடி வேலை பார்த்துருக்காங்க ரெண்டு பேருமே. எங்கேயுமே ரொம்ப சொல்லிக்காம அவ்வளோ அன்பாக வேலை பார்த்தேன். ரெண்டு பேருக்கும் பெரிய வாழ்க்கைகள். இந்த படம் சிறந்த படம், மறக்காமல் எல்லா தேட்டருக்கு படம் பாருங்க. இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் இந்த தேட்டருக்கு ஆதரவு போதுமானது. ஒரு வாட்டி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும், மறுபடியும் பார்க்க தோணும். அவ்வளோ அழகாக பார்த்தீங்க. சின்ன வயசாக இருக்கும். தேட்டருக்கு பெரிய வாழ்க்கைகள், லேடிஸுக்கு எல்லாருக்கும் பெரிய வாழ்க்கைகள். வாழ்க்கைகள் வாழ்க்கை எல்லாருக்கும் வாழ்க்கை எல்லாருக்கும் மறக்காமல் எல்லாருக்கும் இங்கே தான் இருந்த படம். இங்கே எவ்வளோ அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த படம் வந்து சிறப்பாக இருந்தது. மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் எடுத்த ஆட்ட கட்டம் நீங்கள் எல்லாருக்கும் சேர்ப்பீங்க நம்புறோம். நாங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கை வாழ்க்கை பண்ணலாம், வாழ்க்கை பண்ணலாம். இருந்த மியூசிக் டைரக்டர் ஏகே பிரியன் இந்த படத்தில் லான்ச் ஆயிருக்காரு. ஸோ மியூசிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது கொஷின்னா? ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும். ஒரு 1 இயர் ஆஃப் ஒரு ஹார்ட் ஒர்க் இன்றைக்கி நான் வந்து லைவாக பார்த்தேன். என்னோடய ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க, மற்ற பீப்புளும் வந்திருந்தாங்க. பட் எல்லாருமே ஷோ முடிஞ்சு போகும்போது கண் கலங்கி வெளியே போகிறத நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லா குடும்பங்களும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இது கண்டிப்பாக வந்திருக்கு. இந்த மாதிரி படத்தை நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாளிலேருந்து ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஏன்னா அதுதான் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டென்ட்டாக பார்க்கணும். ஸோ இந்த ஒரு கண்டென்ட் மூலியமா வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்காக இந்த டைம் ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எல்லாரும் இப்போ நிறைய நியூஸஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு இல்லை, எங்கே போனாலும் செக்யூர்டாக இல்லை, உமன்ஸ் வெளியில் போனால் சேஃபாக வீட்டுக்கு வராங்களா இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் எழுதியிருக்கிற ஒரு ஜஸ்டிஸ் அது வந்து சட்டத்தை நம்ம கையில் எடுத்துட முடியாது. ஆனால் எடுத்தாலும் அவனுக்கு என்ன தீர்வுன்றதையும் நான் கிளைமேக்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு தேர்தல் நேரத்தில் நம்ம என்ன மாதிரி ஒரு லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோன்றத ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு படமாகவும் இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது இருக்காது. ஆனால் அது உண்மையான ஸ்டோரி தான். ஆல்ரெடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு கதை தான். சொன்ன மாதிரி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல உண்மையா நடந்த ஒரு விஷயம். ஒரு கிராமத்தில் நிறைய பேர் சஃபர் ஆகி நிறைய பேர் இறந்துருக்காங்க. ப்ரூஃப் இருக்கு, பேப்பர்ஸ் ப்ரூஃப். அதை எண்டு கார்டில் போட்டேன், பேப்பர் கட்ஸ் எல்லாம் போட்டேன். அப்படிதான் சும்மா அப்படியே ஓரமா கஷ்டப்பட்டு ஏறி இவ்வளவு தூரம் வந்துருக்கீங்க. எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு பாருங்கண்ணே. எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜா, ஒரு ஃபீல் குட்டா, ஒரு புது செல்வராகவன் சாரை பார்க்குற ஒரு படமா இது இருக்கும். எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஓகேவா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். மனிதன் தெய்வம் ஆளாம் அப்படின்ற ஒரு படம் வந்து நான் வந்து பார்த்தேன். 2 பேருமே சேர்ந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. நம்ம டைரக்டர் மஞ்சுநாத் வந்து வேறு லெவலில் வந்து படம். டைரக்டரும் சரி, செல்வராகவன் சார் வந்து சொல்லவே வேணாம்ப்பா, என்ன ஒரு யதார்த்தமான ஒரு ஆக்டிங்கு, பயங்கரமாக இருந்தது. படம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். நார்மலாக
ஒரு யதார்த்தமான ஒரு ஸ்டோரி, ஒரு கிராமத்தில் என்ன நடக்கும்ன்றதை வந்து அழகாக சொல்லிகிட்டே வந்தாங்க. கிளைமேக்ஸ் வந்து வேற லெவல். எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். டிஓபி வந்து நம்ம என்னுடைய நண்பர் தான், அவர் வந்து ரவி வர்மா வேற லெவலில் பண்ணுறாரு. டிஓபி வேற லெவல் டார்லிங் ரவி சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் அவரே சொல்லிட்டாரு. ஸோ நிறைய கௌசல்யா மேம் செல்வராமன் செல்வராமன் சார் இருக்கட்டும். ஸோ அவங்களுடைய ஆக்டிங் எல்லாம் வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்து செரிஷ் பண்ணிப்போம். அவங்களை அப்படியே வேற ஒரு பரிணாமத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஊர் சைடில் உள்ளதுலாம் ரொம்ப ராவா யதார்த்தமாக கொண்டு போயிருக்காங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பாருங்க. இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இந்த பிரச்சனைக்கு மட்டும் ஒரு எண்டே இல்லாத மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஸோ இது எத்தனை படங்களில் காமிச்சாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு அந்த பெண்களுக்கு நடக்கிற சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்து யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸில் வந்து பாருங்க. ஸ்பெஷல் மென்ஷன் நம்மளோட சினிமாட்டோகிராஃபர் நான் ரவிவர்மன் நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து நான் சரத்துக்கு காமிச்சிட்டேன். இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குல்ல, இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மியூசிக் அதே மாதிரி எல்லாமே ஆல் டுகெதர் டீம் ஒர்க்காகவே ரொம்ப நல்லா இருக்குது. சிங்கர் அரவிந்துக்கு அவர் வந்து வாழ்த்துக்கள். அரவிந்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. எல்லாரும் படம் பாருங்க. And thank you Dennis director sir for giving me this opportunity for acting with Selvaragavan sir. இந்த படம் April 10th நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு எல்லாரும் பாக்குங்க. எல்லாரும் ஃபேமிலியா வந்து பாருங்க. Thank you.